ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த பைஜூஸ்னு ஒரு கம்பெனி இருந்துச்சுல. ஸோ அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். பைஜூஸ்ங்கிறது ஒரு எஜுகேஷனல் ஓரியன்ட் கம்பெனி. ஸோ இது என்ன அப்படின்னா, இவங்களுடைய ப்ராடக்ட் என்ன அப்படின்னாவே எஜுகேஷனல் கோர்சஸ். இப்போ நம்ம சின்னதுல இருக்கும்போது நிறைய பேர் டியூஷன் போயிருப்போம். ஸோ நம்ம எல்லாருமே டியூஷன் போகும்போது என்ன பண்ணுவோம்? ஸ்கூல் முடிஞ்சதும் நம்ம டியூஷன் போனோம்னா, அங்க கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ இத வச்சு நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஐடியா கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணது தான். அதே மாரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான அ இது எல்லாமே கொண்டு வந்தது தான் இந்த பைஜூஸ். ஸோ இந்த பைஜூஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆஃப்லைன் இதா தான் இருந்துச்சு. ஒரு அங்கங்க மட்டும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டுமே ஒரு கொஞ்சம் சென்டர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த எஜுகேஷனை எல்லாருக்கும் வந்து ஆன்லைன்ல கொண்டு போய் நம்ம குடுக்கணும். அப்படிங்கிற ஒரு இதுல என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு நெட்வொர்க்க புடிச்சு, ஸோ நெறைய அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்ணி, ஸோ ஆன்லைன்ல அ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதே மாரி ஸ்கூல்ஸ் 10த், 11த், 12த், ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி, வீடியோ கன்டென்ட்டா வந்து குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே போக போக பைஜூஸோட கஸ்டமர்ஸ் வந்து நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பைஜூஸ்ல கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ அதிகமா போயிடுச்சு. ஸோ இந்த மார்க்கெட் வேல்யூ அதிகமாயிட்டு இருக்க இந்த பைஜூஸ் என்ன பண்ணாங்க, இவிங்களுடைய மெயின் டிராபேக்கே எங்க ஆச்சு அப்படின்னா, இவிங்களோட மார்க்கெட்டிங்ல தான் பிரச்சனையாச்சு. ஏன்னா, பைஜூஸ்ல ஒன்ஸ் அவிங்களுடைய ஷேர் வேல்யூ அதிகமாக, அவிங்களோட ப்ராஃபிட் அதிகமாக என்ன பண்ணாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டிங்க்கே செலவு பண்ணாங்க. இப்போ பெரிய பெரிய ஆக்டர்ஸ கூப்பிடுறது, பிசிசிஐயோட ஐபிஎல் ஆ ட்ராஃபிக்கு வந்து டைட்டில் ஸ்பான்சரா மாறுனது. ஸோ அதே மாரி ஃபிஃபா வேர்ல்டு கப் வரைக்கும் போனாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, அவிங்களோட ப்ராஃபிட்டுக்கு மேல வந்து இவிங்க செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இப்போ ஒரு 600 குரோர்ஸ் எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்டின்னா, நான் 800 குரோர்ஸ் நான் வந்து மார்க்கெட்டிங்க்கே செலவு பண்ணேன்னா, எனக்கு அடுத்தடுத்த வருடங்கள்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் இல்லாம போயிடும். ஸோ இந்த மாரி அதிகமா வந்து மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணி நெறைய அமௌண்ட்ட வந்து கடன் ஆயிடுச்சு. ஸோ அட் லாஸ்ட் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, இந்த மார்க்கெட்டிங் தெரியாம செலவு பண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி லாஸ் ஆயி, கோர்ட்ல கேஸ் ஆயி, கம்பெனியே டோட்டலா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த பைஜூஸோட மெயின் திங் வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெர்ல. ஸோ ஃபண்ட் மேனேஜ்மென்ட் சுத்தமா இல்ல. மார்க்கெட்டிங் பண்ண தெரியலன்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சாலும் கரெக்ட்டா ப்ராப்பரா எவ்வளோ ஃபண்ட் செலவு பண்ணணுங்கிறது தெரியல. ஸோ நம்ம ஃபண்ட கரெக்ட்டா மேனேஜ் பண்ணி எவ்வளோ மார்க்கெட்டிங்க்கு ஒதுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க்கெட்டிங்லயே நம்ம வர எல்லா ப்ராஃபிட்டையும் மார்க்கெட்டிங்லயே போட்டோம் அப்படின்னா, நம்மனால அடுத்த எக்ஸ்பேன்ஷனோ, இல்ல வந்து அடுத்த செலவுகளோ, அடுத்து இப்ப சப்போஸ் ஒரு மாசம் வந்து கோர்ஸ் வந்து ஒரு 500 மெம்பர்ஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா, அடுத்த மாசம் வந்து ஒரு 200 தான் வருது அப்டின்னா, அந்த ப்ராஃபிட்ட வச்சு நம்ம இங்க லாஸ வந்து நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும். இப்ப சப்போஸ் அத பண்ண தெர்ல அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா மாட்டிக்குவோம். நம்மளோட பிசினஸ் வந்து லாஸ்ல போறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ ஃபண்ட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பிசினஸ பொறுத்தவரைக்கும் ஃபண்ட எப்படி நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஆரம்பிச்சதுலருந்து ஃபண்ட் நம்மகிட்ட வந்ததுலருந்து, நம்ம செலவு பண்றதுலருந்து, அத எப்படி சேவ் பண்றோம் அப்படிங்கிற வரைக்கும் ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாவே பார்க்கப்படுது. இந்த மாரி மார்க்கெட்டிங்ல எவ்வளோ செலவு பண்ணுங்கிறது எல்லாமே வந்து நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். எவ்வளோ செலவு பண்றோம்? அதுல எவ்வளோ நமக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாரி மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஏதாவது நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங்க்கு நீங்க ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ ஃபண்ட் தேவைப்படுதுங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ கண்ண மூடிட்டு போய் நீங்க வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட்டுக்கு வர அமௌண்ட் எல்லாமே மார்க்கெட்டிங்ல போயிடுச்சுன்னா, கம்பெனி வந்து குளோஸ் பண்ற நிலைமைக்கு போயிடும். ஸோ பி கேர்ஃபுல். ஆ ஃபண்ட வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணுங்க. பிசினஸ சூப்பரா டெவலப் பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.